நந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/1/2025 புதன்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 11:18 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு திருவள்ளுவர் தினம், மாட்டுப் பொங்கல். பொதுவாக உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாள். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதேன்னு ஒரு பாடல் கூட உண்டு. நேற்று தினம் மனிதர்களுக்காக எடுக்கின்ற விழா, இன்று மாட்டுக்காக எடுக்கின்ற விழா, நாளை மனிதனா மாடா என்று மோதி பார்க்கின்ற ஜல்லிக்கட்டு. இப்படி தமிழர்கள் பரம்பரையிலிருந்து அந்த காலத்திலிருந்தே நிர்ணயித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான விழா இன்றைக்கு. இந்த மாட்டுப் பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் எது அப்படின்னா, காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் பூஜை செய்ய வேண்டும். மாட்டுக்கு குளிப்பாட்டி பொட்டுகள் வைத்து வர்ணமிட்டு, அதற்கு பின்னாலே அதற்கு கழுத்திலே கரும்பு மாலை எல்லாம் கட்ட வேண்டும், பூ மாலை அணிவிக்க வேண்டும், நைவேத்தியமும் அதற்கு வைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைக்கலாம், வெண்பொங்கல் வைக்கலாம். அப்படி பொங்கல் நைவேத்தியம் வைத்த பிறகு அந்த பொங்கலை நாமும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த குணம் நமக்கும் வரும். ஆகையினாலே அதை சாப்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, பரங்கி இலை அல்லது வாழை இலையில் வைத்து மாட்டுக்கு கொடுப்பார்கள், பசுவிற்கும் கொடுப்பார்கள். பொதுவாக இப்படி மாட்டுப்பொங்கல் வைப்பது மட்டுமல்லாமல் அன்று அதிகாலையிலேயே அனைத்து ஆலயங்களிலும் நந்திக்கு மிகச்சிறப்பாக வழிபாடு இருக்கும். தஞ்சாவூர் நந்தியை போய் பார்த்தால் பல லட்சங்கள் செலவழித்து அதன் மேனி முழுவதுமே எல்லா மாலையும் போட்டிருப்பார்கள். பூ மாலை மட்டுமல்ல, மற்றபடியாக அதற்கு முறுக்கு மாலை இருக்கும், மிட்டாய் மாலை இருக்கும், ஆப்பிள் பழம் போன்ற பழங்களை எல்லாம் வைத்து பழமாலை இருக்கும். எல்லாவற்றிற்கும் முன்னாலே பாமாலை பாடி அவர்கள் வழிபடுவார்கள். அதே போல வேந்தன்பட்டியிலேயும் அத்தனை பணமாலை கூட போடுவார்கள். எல்லா விதமான அலங்காரமும் செய்து நந்தியை கும்பிடுவார்கள். எல்லா சிவாலயங்களிலும் சிவாலயம் என்று இருந்தாலே நந்தியை கும்பிடுவதற்கு வந்த நாளாக அந்த அதிகாலையில் 5 மணிக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்து நந்திக்கு அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள். இன்று நாம் நந்தியை கும்பிடுவது நல்லது. நந்திக்கு ஒரு பாடல் உண்டு. பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்தால் கொடுக்கும் செல்வ நந்தின்னு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். பொதுவாக பள்ளியறை பக்கத்தில் இருக்கிற நந்தி என்ன பண்ணுமா, கோவிலுக்கு வர்றவர்களை பற்றியெல்லாம் நம்ம அது காதலை சொல்கிற போது பரமசிவனும் பார்வதியும் பேசுகின்ற பொழுது அவர்களிடம் இவர்களை பற்றி குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லுமா. ஏன்னா சிவதூதன், சிவனுக்கு வாகனமாக இருப்பது, அதன் மூலமாக நம்ம நிர்ணயித்துக் கொள்ளலாம். இப்போ ஒரு கலெக்டரை பார்க்க போகிறோம், அமைச்சரை பார்க்க போகிறோம்னா உதவியாளர் மூலமாக நம்ம மூவ் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி நந்தியை கும்பிடணும். அதுக்கு நந்திக்கு வந்த நாளாக மிகச்சிறப்பான நாள் பிரதோஷம் என்றாலும் கூட இந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கு நாம் நந்தியை வழிபடுவது நல்லது. இன்று அதிகாலையில் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்களும் வழிபட்டு நந்தியை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை பெறலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். பிரபலங்களை சந்தித்து பெருமை கொள்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். திருமணம் போன்ற நல்ல வாய்ப்புகள் வரலாம். குடும்பஸ்தானத்தில் இருப்பதனாலே குடும்பத்திலே இருந்த பிளவுகள் அகலும். அதே நேரத்திலே ஒற்றுமை பலப்படும். புதிய வாய்ப்புகள் வரலாம். விருந்தினர் வருகையால் வியப்படைவீர்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் திடீரென அறிமுகமான ஒருவரால் செல்வநிலை உயரப்போகின்றது. இன்று திறமை மிக்கவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ராஜநாதன் சுக்கிரன் 10ல் இருக்கின்ற பொழுது புதிய தொழில் தொடங்கும் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்றைக்கு ஒரு முக்கியஸ்தர்களை சந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனாலே இன்று இனிய நாள். மிதுனராசினியர்களே, இன்று நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். வருமானம் போதுமானதாக இருந்தாலும் கூட வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகவில்லையே, இன்னும் ஏதாவது தொழில் செய்யலாமா அல்லது புதிய முயற்சிகள் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திக்கும் விதத்திலே இந்த நாள் அமைகின்றது. இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். கடகராசினியர்களே, ராசியிலேயே சந்திரன். யோசிக்காது செய்த காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். சந்திர மங்கள யோகம் இருப்பதனாலே இதுவரை நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறவில்லையே என்ற கவலை இன்று அகலும். இன்று எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தொலைபேசி வாயிலாகவே நீங்கள் உங்களுடைய தொழிலை நல்ல வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். வீண் வாக்குவாதங்களால் ஏற்பட்ட விபரீதங்கள் எல்லாம் மாறும். உறவினர் பகை அகலும். இன்று உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அது மட்டுமல்ல, இன்று பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் நாளாகவே அமைகின்றது.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று போராட்டங்கள் மாதிரி பூந்தோட்டமான வாழ்க்கை அமையப் போகின்றது. 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் உண்டு. உறவினர் பகை அகலும். உறவினர்கள் உற்சாகத்தோடு உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. அயல் மாநிலம் செல்லலாமா, அயல் நாடு செல்லலாமா, அல்லது உள்ளூரிலேயே வேலை பார்க்கலாமா, சுயதொழில் தொடங்கலாமா, வேலையில் இருக்கலாமா என்றெல்லாம் பலவிதமான குழப்பங்களுக்கு இன்று முடிவெடுக்கப் போகின்றீர்கள். அந்த முடிவு நல்ல முடிவாகவே உங்களுக்கு அமையும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நாள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்ல, புனித பயணங்கள் செல்வதற்காக எடுத்த முயற்சி கைகூடும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரை இன்று மிகச்சிறப்பாக இருக்கின்றது. குறு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதியவர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலையும் உங்களுக்கு உயரப் போகின்றது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இன்று தினம் நீங்கள் நந்தியை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நிம்மதி கிடைக்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒரு சில வந்து கை நழுவி செல்லலாம். கொஞ்சம் கவனம் தேவை. அஷ்டமத்தில் குரு இருக்கும் வரை கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். குரு வக்ர நிவர்த்திக்கு பின்னால் ஓரளவு நன்மை வந்தாலும் குரு பேச்சுக்கு பின்னால் தான் உங்களுக்கு முழுமையாக பலன்கள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய நீங்கள் பசு வழிபாடு வைத்துக் கொள்ளலாம். காமதேனு வழிபாடு வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்திலே நந்தியையும் நீங்கள் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிக மிக இனிய நாள், யோகமான நாள். விருந்தினர் வருகையால் வியப்படையும் நாள். புகழ்பெற்றவர்களை சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, போன் மூலம் வருகின்ற பொன்னான தகவல் உங்களை மகிழ்விக்கும். வருமானம் உயர வழிகாட்டும் விதத்தில் நண்பர்கள் இருப்பார்கள். வியாபாரத்திலே உங்களுக்கு கொடிகட்டி பறக்கும் அளவுக்கு புதிய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள். செவ்வாய் உங்களுக்கு வலிமை இழந்திருந்தாலும் அவரோடு கூட சந்திரன் இருந்து சந்திர மங்கள யோகத்தில் இருப்பதனாலே இதுவரை நடைபெறவில்லையே என்று நினைத்த காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கல்யாணத்திலிருந்து காதுகுத்து இருந்து அதே நேரம் பெற்றோர்களின் மணிவிழா மனவிழாக்கள் வரை ஒவ்வொன்றும் நடைபெறுவதை பற்றிய சிந்தனை என்று மேலோக்கலாம். இன்று நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தொழில் சிறப்பாக நடைபெற்று லாபத்தை குவிக்க வழிபிறக்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த நாளில் மேலும் முன்னேற்றம் வர இன்று அதிகாலையில் நந்தியை வழிபடுவது நல்லது. தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தி செய்வது அரிது. அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். வீண் வம்பு வழக்கில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. அதே நேரத்திலே இன்று மாட்டுப்பொங்கல் என்பதனாலே இன்று நந்தி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நல்ல சிந்தனைகளையே நினையுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் சூரியன், அரசு வழியில் ஆதரவு உங்களுக்கு உண்டு. நீங்கள் பொது வாழ்வில் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகின்றது. குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் தீர்ந்து குதூகலம் கூடுகின்ற நாள். மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகும். 2 ராகு இருக்கின்றார். பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அதே நேரத்தில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்கள் எண்ணங்கள் நிறைவேற நண்பர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சிக்கல்கள் விலகி சிரமங்கள் விலகி சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். அன்பு மிக்க நண்பர்கள் உங்களுக்கு அருகிலிருந்து ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அது மட்டுமல்ல, பயணங்கள் பலன் தருவதாக அமையும். நீண்ட தூரத்திலிருந்து வரும் தொலைபேசி வழி தகவல் மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் இன்று நடைபெறும் நாளாக கூட கருதலாம். 7ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் அகலும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் கூட பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குகிறதே, எப்பொழுதுதான் நிம்மதி கிடைக்கும் என்று இதுவரை இருந்தவர்களுக்கு இன்று நிம்மதி கிடைக்க ஒரு புதிய வழிபிறக்கப் போகிறது. செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.